ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹோம். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு முருங்கைக்கீரை சூப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் முருங்கைக்கீரை, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு 4 பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், அதிலே பகுதி மல்லி, கொத்தமல்லி, நான் அரை தக்காளி எடுத்திருக்கேன், பெப்பர், சால்ட்டு. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாத்தையுமே ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை, வெங்காயம், பூண்டு, இந்த ஜீரகம், மல்லி, தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த பெப்பரும் உப்பும் நாம் கடைசியாக குடிக்கையில் சேர்த்திக்கலாம். இப்போ உங்களுக்கு சூப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நான் 2 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். இப்போது இந்த குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். இப்போ நான் குக்கரை அடுப்பில் வச்சுட்டேன். 4-5 விசில் வேணாலும் விடலாம். இப்போ சூப்பு விசில் போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இதையே நாம் ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம். இப்போ நாம் இதையை வடிகட்டியாச்சு. நாம் என்ன பண்ணுவோம், இந்த தண்ணியவே எடுத்து குடிப்போம். அப்படி குடிக்காமல் இந்த இலை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நாம் மிக்ஸியில் அரைச்சி மறுபடியும் ஃபில்ட்ரு பண்ணி நம்மளுக்கு ஒரு இலை கூட வேஸ்ட் ஆகாமல் நம்ம முழு சத்தும் நம்ம உடம்புக்குள்ளே போகிற மாதிரி நாம் இப்போ அரைச்சி சேர்க்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டேன். இதோடவே நாம் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற இந்த சூப்பையும் ஊற்றிக்கலாம். இந்த மிக்ஸி மூடியில் இருக்கிறதெல்லாம் இந்த தண்ணியிலையே நல்லா கழுவிக்கலாம். இதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் நாம் இதில் வடிகட்டிக்கலாம். இப்போ உங்களுக்கு இது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் சேர்த்திக்கலாம். இது ரொம்ப கொலன்னு இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது பார்த்திங்கன்னா சூப்பு மாதிரியே தான் சூப்பராக இருக்கும். இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். முருங்கைக்கீரையில் ரொம்ப சத்துக்கள் அதிகம். இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வேஸ்ட்டே இருக்காது. கொஞ்சமாக தான் அதுவும் நாம் அந்த முருங்கை இலையை க்ளீன் பண்ணையில்
ஒரு குச்சியெல்லாம் இல்லாமல் நல்ல இலையை மட்டும் பொரிச்சோன்னா இந்த வேஸ்ட்டும் வராது. நான் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு குச்சியோடு தான் போட்டேன். இந்த காம்பு எல்லாமே இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சமாக வேஸ்ட் வந்து இவ்வளோ வந்திருக்கு. இப்போ வந்து நாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு, பெப்பர். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணினா நம்ம முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆகிடும். பாருங்கள், தண்ணியாகத்தான் இருக்கும், ரொம்ப குழப்பம்லாம் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.